வணக்கம் நண்பர்களே. ஆ மாதவன் அவர்கள் எழுதியிருக்கிற நாயனம் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த கதையை மாதவன் இவ்வாறு தொடங்குகிறார். இறந்தவருக்கு ஒன்று தெரியாது. புதிய மல்ஜிப்பா வேஷ்டி அணிந்து கொண்டு நெற்றியில் 3 விரல் திருநீற்று பட்டையுடன் நீட்டி நிமிர்ந்து அந்திமத் துயில் கொள்கிறார். கருப்பு உடம்பு, வயசாளி, மேல்வரிசை பல் கொஞ்சம் பெருசு, உதட்ட மீறி ஏளனச் சிரிப்பாக அது வெளித்தெரிகிறது. சிற்றூரில் ஒரு பெரியவர் இறந்து போன காட்சி அது. அவருக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இந்த சடங்குகளுக்காக தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பெத்த எப்போ எனக்குன்னு 6 இருக்கா என்று கால் மாட்டில் பெண்கள் கும்பலிலிருந்து 40 வயதுக்காரியான கருப்பி முட்டி முட்டி அழுகிறாள். அந்த இறந்து போகிறவருடைய மகள் அவங்க. இப்போ இந்த உடம்பை எடுக்கலாம், அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு ஊரில் இருக்க பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆகுது, இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இந்த இறந்து போன பெரியவர் என்ன சொல்லிட்டு இறந்துருக்கிறாருன்னா, தன்னுடைய இறுதி ஊர்வலத்தில், அதாவது தன்னுடைய உடம்பை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நாயனும் மேலே வச்சு அதை வாசிச்சுட்டு தான் என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டார். இந்த நாள் பார்த்து அவங்க ஊர்லேயோ அல்லது பக்கத்து ஊர்லேயோ யாரும் நாயனை வாதிக்கிறவங்க கிடைக்கவே மாட்டுறாங்க. ஆனால் இந்த பெரியவருடைய சொந்தக்கார பசங்களாக இருக்கிற வடிவேலும் சின்னண்ணனும் பக்கத்தில் இருக்கிற ஒரு மேலாத்தூருக்கு போய் தேடி பார்க்குறாங்க. இன்னும் அந்த ஊரில் யாரும் கிடைக்கல. அப்புறம் தட்ராம்பட்டிக்கு போயிட்டு அந்த ஊர்லேருந்து ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு வராங்க. அவங்க வந்தாக்கா நாயனை வாதிக்கிறவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக ஆன மாதிரி இருக்கிறது. ரொம்ப அப்படியே எலும்பு தோலுமாக இருக்கிறாரு. மேலே தூக்கிட்டு வந்தவரும் அப்படி தான் இருக்கிறார். இப்போ எல்லா சடங்குகளையும் முடிச்சுட்டு இந்த பிணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியான காட்சி வருகிறது. ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப சலிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. காலையில் இந்த இறுக்கம் யார்ட்டையும் இல்லை, இரக்கமும் இல்லை. எப்போ இந்த பணத்தை எடுப்பாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு. ஏன்னா குழந்தைங்க அதுக்குள்ளே ஒன்று அழ ஆரம்பிக்குது. எல்லோரும் வீட்டுக்கு போகணும், வேறு வேலை இருக்குன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நாயனத்தை வாசிக்கிட்டு மேளத்தை அடிச்சுக்கிட்டு இறுதி ஊர்வலம் புறப்பட்டு போகுது. அப்போ தான் மழை வேறு பெய்திருந்ததால் அங்கங்கே வழிக்கு விழுற மாதிரி எல்லோரும் தடுமாறி போயிட்டுருக்குறாங்க. வழிக்கு கூட ஒரு சின்ன பையன் விழுந்துடுறான். இப்போ என்ன கதையினுடைய நிறைவுலன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரையில் இருக்கக்கூடிய இடுகாட்டில் இருக்கக்கூடிய தலையாரியாக இருக்கக்கூடிய முத்தண்ணன் இந்த சத்தத்தை கேட்டவுடனே எரிச்சலாகிறான். இந்த நாயன சத்தத்தையும் மேலே சத்தத்தையும் கேட்டவுடனே ரொம்ப எரிச்சலாகி ஓடி வந்து இந்த பீன்னு வாச்சிட்டு இருந்தான்ல, இவன் கையில் இருக்கிற அந்த நாயனத்தை வாங்கி 2ஆக உடைச்சி ஓடிட்டு இருந்த மழை தண்ணியில் தூக்கி போடுறான். மேலே வாச்சிருந்தவனும் நாயனை வாச்சிட்டு இருந்தவங்களும் செத்தோம் பொழைச்சோன்னு விழுந்தடிச்சு ஓடிடுறாங்க. அந்த கதையை ஆ மாதவன் இவ்வாறு நிறைவு செய்கிறார். விடாப்பிடியாக கழுத்தை அழுத்திய சனியன் விட்டு தொலைத்த நிம்மதியில் ஊர்வலம் சுடுகாட்டை நெருங்கிக் கொண்டிருந்தது. நன்றி, வணக்கம்.